அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக, இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தரும்படி அப்பாவுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். வந்திருக்கிற யாவருக்காகவும் வந்து கொண்டிருக்கிற யாவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தடைப்பட்டவர்களையும் தடைகளெல்லாம் நீக்கி கொண்டு வாங்க. அநேக புதிய குடும்பங்களையும் புதிய ஆத்துமாக்களையும் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்து அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி. ஆமென். மீண்டும் சொல்லுவோமா? கர்த்தரை நான், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நம் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று சொன்னது போல கர்த்தர் ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன் பாடல் நம்ம பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன். தந்த தெய்வமே நீ, உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன். தந்த தெய்வமே நீ. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த இயேசுவே இந்த நாளுயிரே, பெற்ற தாயுமென் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீ. பெற்ற தாயுமென் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் மாறினும் வாக்கு மாறாதவரே. பாடுவோமா? ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாளுயிரே, இயேசுவே இந்த நாளுயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே,
பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாதுயிரே, இயேசுவே எந்த உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை போற்றிடுவே. பாடுமா? உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ளதை நீரே. ஆதி பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வமே. ஆராதிப்போமா? ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாதுயிரே, இயேசுவே எந்த சிருஷ்டிகரே, உம்மை நினைக்கிடவே இந்த வாலிப நாட்களிலே. இந்த சிருஷ்டிகரே, உம்மை நினைக்கிடவே அந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே, ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே, பரிசுத்த ஜீவியமே. ஆமென். ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த இயேசுவே எந்த உயிரே. பொன் வெள்ளியுமோ பேரும் பேர்புகழும் பண ஆசையும் அல்லவோ. பொன் வெள்ளியுமோ பேரும் பேர்புகழும் பண ஆசையும் அல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருமேசுவே, போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருமேசுவே, போதும் எனக்கு நீரே. ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாதுயிரே. இயேசுவே எந்த நாதுயிரே, இயேசுவே எந்த நாதுயிரே, இயேசுவே எந்த நாதுயிரே. எல்லாரும் எழுந்து நின்று நேரங்கத்தில் ஆராதிக்கலாமா? Praise the Lord. Hallelujah. எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். உற்சாகமாய் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உன்னதமான தேவனுடைய நாமத்தை நாம் ஒருமித்து உயர்த்துவோமா? ஓ glory, hallelujah. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆமென், கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பொன் வெள்ளியுமோ பேரும் பேர்புகழும் பண ஆஸ்தியும் நீ அல்லவோ. பொன் வெள்ளியுமோ பேரும் பேர்புகழ் பண ஆஸ்தியும் நீ அல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருமேசுவே,
எனக்கு நீரே. பரலோகத்தின் பாடுவோம். நரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. எங்களை உயர்த்துவோம். ஆனந்தமே. எஸ், தேங்க் யூ லார்ட். பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. அல்லேலூயா. இயேசுவே எந்த நாருயிரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Oh glory, thank you Jesus. Oh ni baba baba ni bala bala dana bushi andara bala baba. Hallelujah. எல்லாரும் துதிக்கலாம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். Praise you, hallelujah. எங்களை உயர் அடைக்கலத்தில் வைப்பவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Amen. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. இந்த காலவேளையிலும் உங்களெல்லாம் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு அருமையான தருணத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது. ஆமென். எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்குகிறார். புதிய இருதயத்தை சிருஷ்டிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் பாடுவோமா? போற்றி துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் ஹல்லேலூயா. ஆமென். என்றும் பாடி துதிப்போம். பாடுவோம். இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே என் நேசரே சுவை என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பாடுவோம். என் நேசரே சுவை ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஓர பயங்கரமா புயலின் கொடிய அலையின் மத்தியில், ஓர பயங்கரமா புயலின் கொடிய அலையின் மத்தியில் ஆக்கும் கரம் கொண்டு மாவில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் ஆமென் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆமென். இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே நேசரே சுவை நானே
கழிந்து மாளாதே. பிஞ்சைய தோனியோடு அன்பை என்றும் பாடுவே. பிஞ்சைய தோனியோடு அன்பை என்றும் பாடுவே. ஆமென். இயேசு என்னும் நாமமே நாமமே இதமே இதமே நேசரே சுவை நான் என்றும். ஹல்லேலூயா. Praise the Lord. நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஆய்தன் பாலகனையே மரப்பிலும் நான் மறவேன் என்று சொன்ன ஆய்தன் பாலகனையே மரப்பிலும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் பாதை என்றும் ஓடுவே. Praise the Lord. என்றும் ஓடுவே. ஆமென். இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்துமாவின் கீதமே நேசரே சுவை. ஆமென் ஆமென். glory 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 மகிழ்ந்திடுவே. Praise the Lord. நேசரே சுவை மகிழ்ந்திடுவே. பாடுவோம். நேசரே சுவை. Praise the Lord. மகிழ்ந்திடுவே. நேசரே சுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவே. Praise the Lord. எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமே. Praise the Lord. ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து உடைய அபிஷேகத்தினால நிறைத்து ஆராதிக்கும்படி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நல்லா ஆராதிக்கலாமே. ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென். இயேசு என்னும் நாமமே நாமமே இதமே நேசரே சுவை நான் என்றும். ஹல்லேலூயா. Praise the Lord. நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடு. எல்லாம் ஆராதிக்கலாமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? நன்றி சொல்லுவோமா? ஓ ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுவோம். எல்லா நல்ல வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை துதிக்கலாமே. கொஞ்ச நேரம் நல்ல ஆவியில நிறைந்து அந்நிய பாஷை பேசி கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அபிஷேகத்தோட கர்த்தரை ஆராதிக்கலாம். ஓ உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக, பலப்படுத்துவீராக. ஓ glory. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சொல்லுவோமா? சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை கிருபையே கிருபையே
கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். வாக்கு தத்தங்களை பற்றி கொள்ளுவோம், ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய திவ்ய பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து உமக்கு ஆராதனை செய்யும்படி எங்களை கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். தடைகளெல்லாம் நீக்கி இந்த ஆராதனை வேளைக்கு எங்களை கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லோரும் ஒருமித்து இந்த உன்னத நாமத்தை நாங்கள் உயர்த்தவும் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டு கிரியை செய்து இந்த வசனங்களை கொண்டு எங்களை பலப்படுத்துவீராக. அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நம் மத்தியிலே பாஸ்டர் பால் ஃப்ரம் யூபி உத்தரப்பிரதேசத்தில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் பால் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். அவருடைய மனைவி பிள்ளைகளும் அவருடைய மாமியார் வந்திருக்கிறாங்க. ஆமேன். இந்த நாளிலே அருமையான தேவனுடைய தாசன் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னதமான தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொடுக்கும்படியான ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அதற்காக நாம் கர்த்தருக்கு மிகப்பெரியதான கர்த்தருக்கு நன்றியை நான் செலுத்துகிறேன். ஒரு வசனத்தை படிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். கண்களை மூடலாம், நாம் ஜெபிப்போம். உன்னதத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த பரிசுத்தமான இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேட்கிறதான ஒவ்வொருடைய உள்ளங்களையும் கர்த்தர் தொடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, பேசுகிறது நான் அல்ல, என்னில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீரே பேசும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். இன்னொரு முறை அந்த வசனத்தை படிக்கலாம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையிலே எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். பேதுருவுடைய முதலாவது புஸ்தகம், 1 பேதுருவின் முதலாவது புஸ்தகம் 1வது அதிகாரம். அவருக்கு சபைக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவுரை என்ன தெரியுமா? பரிசுத்தமா இருங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா அழைத்தவர் பரிசுத்தர், அதனால நீங்களும் என்ன பண்ணணும்? பரிசுத்தமா இருக்கணும். அதில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை பாருங்களேன். அந்த வசனத்தில் பாருங்க, 15வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும், சும்மா ஒரு விஷயத்தை மாத்திரம் இல்லை. அதாவது ஜெபத்தில் ரொம்ப பரிசுத்தமாக இருங்க, ஆராதனைக்கு வரும்போது பரிசுத்தமாக இருங்க, அப்படின்னா நடக்கும் போது பரிசுத்தமாக இருங்க, அப்படிலாம் கிடையாது.
எல்லாவற்றிலேயும் பார்க்கறதுலையும் பரிசுத்தமாக இருக்கணும், பேசுறதுலையும் பரிசுத்தமாக இருக்கணும், கர்த்தரை தொழுது கொள்கிறதுல பரிசுத்தமாக இருக்கணும், நம்மளுடைய நடக்கையில் பரிசுத்தமாக இருக்கணும். எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் என்ன பண்ணுங்க, இருங்கள். ஹல்லேலூயா. அதனுடைய 14வது வசனத்தை பாருங்க. 14வது வசனம் படிக்கலாம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே முன் இருந்த இச்சைகளின்படியே நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து, அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் எல்லா நடக்கையிலும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தமிழில் பிரசங்கம் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. அடுத்தது 2வது வருஷம் இப்போ தான் பிரசங்கம் பண்ணுறேன். என்னுடைய வார்த்தைகள் தடுமாற்றமாக இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, உங்களுடைய இச்சைகளை பிசாசு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, தன்னுடைய கர்த்தருடைய மனவாட்டியாகிய சபையை பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். தன்னுடைய மனவாட்டி என்ன பண்ணணும்? பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கணும். அதான் அவனுடைய முக்கியமான நோக்கமே. ஏன்னா ஆண்டவர் வருகிறதான வருகை ரொம்ப சமீபமாயிடுச்சு. இப்போ கடைசி காலத்தில் இருக்கிறோம். ரொம்ப சமீபமாயிடுச்சு. ரொம்ப குறுகிய நாட்கள் தான் இருக்கு, ரொம்ப நாள்லாம் கிடையாது. இந்த குறுகிய நாட்களில் அவன் நினைக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கி கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை என்ன பண்ணணும்? ஆண்டவரை வருகையில் போக விடாதபடிக்கு அவர்களை தடை பண்ணணும். அதான் அவனுடைய நோக்கமே. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், 17வது வசனத்தை படிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயம் அவர்கள் மத்தியில், அவர்களுடைய கூடாரங்கள் மத்தியில் இருக்கும். உடன்படிக்கை பெட்டி, அவருடைய தேவனுடைய கூடாரம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலருடைய அந்த கூடாரங்களுக்கு மத்தியில் இருக்கும். அங்கே அதை சுற்றி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய கூடாரங்களை போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் எப்படின்னா ரொம்ப வித்தியாசம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இன்னமே ஆலயம் வெளியில் கிடையாது, ஆலயம் எங்கே இருக்கு? நமக்குள்ளார இருக்கு. அல்லேலூயா. இந்த ஆலயத்தை பராமரிக்கக்கூடியதான ஒரு முக்கியத்துவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பிசாசு ஒவ்வொரு நாளும் கெடுக்கணும்னு ரொம்ப கவனமாக இருப்பான். சில பேர் ரொம்ப நல்ல விசுவாசியாக இருப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமை ஜாஸ்தியாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல வேதம் வாசிப்பாங்க, நல்ல வசனத்தை நல்லா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னா பண ஆசைகள் இருக்கும். அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, நான் செய்கிறது தப்பே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பிசாசுனுடைய தந்திரம் அதான். அவங்களுக்கே தெரியாது அவங்க செய்கிறது பாவம், பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. எப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறோமோ, பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு போய்விடுவார். நமக்கு போகிறதே தெரியாது எப்போ போகிறாருன்னு. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் பரிசுத்த ஆவியார் நம்மளோட இருக்கிறார். அந்நிய பாஷை பேசுகிறோம், ஆவியானவர் என்னோடயே இருக்கிறார். நான் ஒவ்வொரு வாட்டி என்ன பண்ணுறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆவியானவர் என்னகிட்டே இருக்கிறாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆவியானவர் நம்மளோட இருக்க மாட்டார். எப்பெல்லாம் பாவம் செய்கிறோமோ, எப்பெல்லாம் நாம் பரிசுத்த குலைச்சல் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதோ, பரிசுத்த ஆவியானவரை நம்ம விட்டு தூரமாய் போய்விடுவார். பரிசுத்த ஆவியார் போனதுக்கப்புறம் வருகிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா பிசாசு தான். பிசாசு நமக்குள்ளார வந்ததுக்கப்புறம் அவன் செய்கிறதான காரியம் வந்த உடனே பெரிய பாவம்லாம் செய்ய மாட்டான். இன்னைக்கு நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, பாவம்னா ஒரு பெரிய விபச்சாரம் செஞ்சாதான் பாவம், தண்ணி அடித்தாதான் பாவம், சிகரெட்டு குடித்தாதான் பாவம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க.
அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம கெட்ட வார்த்தை பேசினாலே பாவம்தான். ஆண்டவரை துதிக்கிற வாயினால ஒரு அசிங்கமான வார்த்தைகளை பேசினாலே ஒரு பெரிய பாவம். மற்றவர்களை துக்கப்படுத்துகிறதான தங்களுடைய இன்னொருடைய இருதயத்தை துக்கப்படுத்தும்படியான ஒரு வார்த்தைகளை நம்ம பேசினாலே பாவம்தான். அதெல்லாம் என்ன பண்ணுவான்னா பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவான். நமக்கே தெரியாது என்ன ஆகுன்றது. நல்லா நம்ம கவனித்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் தேவன் மோசைக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு சில காரியங்களை பார்க்கணும், நல்லா கவனிக்கணும். பாருங்களேன், உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் காமிக்கிறேன். பாருங்களேன், யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை பாருங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 19வது அதிகாரத்தை எடுத்துக்கங்களா. பாருங்கள், இப்போ இங்கே ஒரு சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 19ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலிருந்து படிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கு விசுவாசிக்கும்படி நான் பார்வேனுக்கு உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரதிட்சையாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையை ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். இங்க என்ன சொல்லப்படுகிற காரியம் என்ன? மோசே தேவனாகி கர்த்தரை போய் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வருது. சீனாய் மலைக்கு மேலே போகணும், 10 கட்டளை வாங்குறதுக்காக போகிறாரு. அப்போ போகிறதுக்கு முன்னாடி மோசை தான் போகிறாரு 10 கட்டளை வாங்குறதுக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? அங்கே என்ன சொல்கிறாரு பாருங்களேன், 10வது வசனத்தை படிங்க. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை என்ன பண்ண? பரிசுத்தப்படுத்து. 2 நாள் படுத்த சொல்றாரு. பேச போறது ஜனங்கள் கிடையாது. யார் பேச போறது? மோசே தான். ஆனா ஜனங்களை ஏன் பரிசுத்தப்படுத்த சொல்றார்? 2 நாள் பரிசுத்தப்படுத்தணுமா? அங்க பரிசுத்தப்படுத்துகிற காரியம் என்னென்னன்றதை சொல்லப்படுது. அவங்க தன்னுடைய துணியெல்லாம் துவைச்சுக்கணும், நீட்டா வச்சுக்கணும். அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துறாங்க. தங்களுடைய துணிமணிகள், தங்களுடைய வீடு வாசல் இருக்கிற ஏதாவது குப்பை வெப்ப இருந்ததுன்னா எல்லாத்தையும் அள்ளி வெளியில் போட்டு சுத்தமாக்குங்க. தங்களுடைய எல்லையை என்ன பண்ணிக்கணும்? சுத்தமாக்கிக்கணும். அப்போ 2 நாள் அவர்கள் ஆயத்தப்பட்ட பிறகுதான் 3ஆம் நாளிலே அங்கே தேவனுடைய ஆவியானவர் அங்கே என்ன பண்ணுறாரு? தேவன் இறங்குறார், கார்மேகமாக இறங்குறாராம். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களா. ஆனால் இன்னைக்கு நம்ம சபையில் வர்றதுக்கு ஆராதனைக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதற்கு முன்பதாக எத்தனை பேர் நாம் பரிசுத்தத்துக்காக ஆயத்தப்பட்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் பரிசுத்தமாக ஆயத்தப்பட்டிருக்கோம்? பரிசுத்தப்படுத்திக்கிறதுக்காக. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஆண்டவர்கிட்ட போகணும், ஆண்டவர்கிட்ட புதுசான வார்த்தைகளை வாங்கணும், ஆண்டவரை நம்ம ஆராதிக்கணும், நம்மளை நாமே பரிசுத்தப்படுத்திக்கணும். எத்தனை பேர் நம்ம ஆயத்தப்பட்டிருக்கிறோம்? ரொம்ப குறுகியவர்கள் தான். ஏன்னா பிசாசு இதெல்லாம் ரொம்ப சுலபமாக மாற்றிட்டா. ஏன்னா கிருபையின் காலத்துக்குள்ளாய் வந்துட்டோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாரும் மாலை ஒரு எல்லையை குறி, அந்த எல்லையை தாண்டி யார் வந்தாலும் என்ன ஆகணும்? என்ன ஆயிடும்? அவ்வளோதான், அங்கே முடிஞ்சு போச்சு எல்லாமே. இப்போ அப்படி கிடையாது. நம்ம எல்லையை கூட தாண்டிடுறோம். ஆண்டவர் ரொம்ப பொறுமையாக இருக்கிறார். எப்பா, கிருபையின் காலம் ரொம்ப பொறுமையாக இருக்கிறார், ரொம்ப பொறுமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமான என் ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமாயிற்று. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். அதே யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலேருந்து படிக்கலாமா? அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து
அப்பொழுது அவர், இங்கே கிட்டிச் சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு. உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை என்ன பண்ணு? கழற்றி போடு. நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அந்த இடம் என்னவா? பரிசுத்தமான பூமி. நான் ரொம்ப நாளாக இதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த இடம் வந்து ஹோலி லேண்டு, பரிசுத்தமான பூமி. எதனால் பரிசுத்தமான பூமி? முன்னாடியிலேருந்தே பரிசுத்தமாக இருந்ததோ? அப்படிலாம் கிடையவே கிடையாது. அங்கே தேவனாகிய கர்த்தர் இறங்குனது நிமித்தமாய் அது பரிசுத்தமாய் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. அப்படின்னா இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நாமும் என்ன ஆக்கப்படுறோம்? பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இன்னைக்கு அநேகருடைய இருதயங்களில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நமக்கே தெரியாம ஒரு சில பாதரட்சைகளை நம்ம வச்சிருக்கிறோம். இருதயங்களில் கசப்புகள் இருக்கு, பெருமைகள் இருக்கு, சரியா தெரியாத விஷயங்கள் இருக்கு. நமக்கே தெரியல நம்ம என்ன பண்றோம்னு நமக்கே தெரியல. அப்படிப்பட்ட காரியங்கள், அப்படிப்பட்ட பரிசுத்த குலைச்சல்கள் தேவனிடத்துல சேர விடாதபடிக்கு, கர்த்தரோடு கூட நம்ம சேர முடியாதபடிக்கான ஒரு மிகப்பெரியதான அசுத்தங்களை பிசாசானவன் என்ன வச்சிருக்கிறான்? நம்முடைய இருங்களை வச்சிருக்கிறதுனால தான் பரிசுத்த ஆவியானவர் அநேகரை பரிசுத்த ஆவியினால நிரப்ப முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை படிங்களேன். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். அவர் என்ன பண்ணுவாராம்? சுத்தம் பண்ணுவாராம். யாரு? பிதா. ஆண்டவர் சொல்றாரு. அதனுடைய வசனத்தை முதல்ல இருந்து படிங்க இன்னொரு வாட்டி. நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, என்னில் கனி கொடாதிருக்கிற செடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அவை என்ன பண்ணுவாராம்? அறுத்துறார், வெட்டி எரிஞ்சிருவார். கர்த்தரோடு கூட இருந்தும் பிரயோஜனம் இல்லாத ஆட்களை ஆண்டவர் வந்து வருகிற ஒரு தருணம் வரும், ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் அது வெட்டி எரியப்படும். இப்போ நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள் இருக்கு தெரியுங்களா? இந்த பாகத்தில், உடம்புல இருக்கக்கூடிய பாகங்களில் ஏதாவது ஒரு பாகம் அழுகிறது மாதிரி இருந்ததுன்னா டாக்டர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களுக்கு அடிபட்டுருச்சு, காயம் ஆறலை அப்படின்னா அதை முதல் செய்யக்கூடிய வேலைன்னா அந்த பாகத்தை வெட்டி எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த பாகம் நல்லா இருக்கக்கூடிய நம்முடைய உடல் உறுப்பையும் என்ன பண்ணணும்னா கெடுத்துக்கிட்டே இருக்கும். அது விரலாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், அது எந்த உறுப்பாக இருந்தாலும் சரி, டாக்டர் செய்யக்கூடிய அதான் வேலையே. அவங்க வெட்டி என்ன பண்ணிடுவாங்க? எடுத்துருவாங்க. ஆண்டவரும் அப்படிதான். சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்களோ, கர்த்தரோடு கூட உறவாடுகிற உறவுல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழாதவர்களாக இருக்கிறார்களோ, ஒரு குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட டைம், குறிப்பிட்ட நேரம் வச்சுக்கிட்டே இருப்பார், பொறுமையாக இருப்பார். அப்போ அந்த நேரம் வரும்போது என்ன பண்ணுவாருன்னா வெட்டி தூக்கி எரிஞ்சிருவார். நான் உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு சம்பவம் சொல்கிறேன். நான் என்னுடைய ஊழியத்தில் வந்து 2008 உத்தரப்பிரதேசத்தில் மிரட்டுன்ற இடத்துல என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தேன். அப்போ ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சபை வந்து கட்டப்படலை. சபை வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கட்டுறதுல வந்து பயங்கர பிரச்சனை, கட்டவே முடியலை. ஒரு வயக்காட்டில் தான் கட்டினாங்க. அந்த இடத்த வந்து வாங்கி கிராமத்தாட்கள் பிரச்சனை பண்ணாங்க. இங்கே வந்து மதம் மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சு. இன்னும் பல பிரச்சனைகள் இருந்தது. நானும் என் மனைவியும் அங்கே போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்து நாங்கள் வந்து ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த போது அதை வந்து இன்னுமே ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறத எங்கள் கையில் கொடுக்குறாங்க ஊழியத்தை. நாங்கள் வந்து ஜெபம் பண்ணி ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் வந்து என்னென்னா நல்லா ஊழியங்கள் போயிட்டு ஆரம்பத்தில் நல்லா போய்கிட்டே இருக்கு. அப்போ போயிட்டுருக்கும் போது அங்கே ஒரு சில வாலிப பிள்ளைகள் இருந்தாங்க. எங்களுடைய சபையில் வாலிப பிள்ளைகள் இருந்தாங்க. அதில் ஒரு வாலிபன் மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 வாலிப பிள்ளைகள் இருந்தாங்க. 10 வாலிப பிள்ளைகளில் ஒருத்தன் மாத்திரம் பார்த்தீங்கன்னா
மற்ற 9 பேரையும் கெடுத்துக்கிட்டே இருந்தான். நானும் என் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்ன ஆண்டவரே, என்ன ஒன்றுமே புரியலையே, என்ன என்ன என்னன்னு ரொம்ப நாங்கள் மண்டை உடச்சலாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எனக்கு பெரிய பிரச்சனை தான். ஏதாவது ஒன்று இருக்கும், பசங்களாம் கூடி சேர்ந்து ஏதாவது ஒன்று பேசுவாங்க, ஏதாவது ஒரு இது வரும் எனக்கு. அப்படியே நானும் ஜாம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 1 வருடம் வரலையும் நான் ரொம்ப சாந்தமாக இருந்தேன், ஒன்றுமே இது பண்ணலை. அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு சொன்னேன். நானும் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். 1 வருஷம் முடிஞ்சிச்சு. அடுத்த புது வருஷம் பிறந்துச்சு. புது வருஷம் பிறந்த உடனே என்ன ஆச்சுன்னே தெரியல, அவன் எங்கே போனானே தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பையன் எங்கே போனானே தெரியல. ஆண்டவர் ரொம்ப பொறுமையாக இருப்பார், ரொம்ப கவனமாக இருப்பார், ரொம்ப பொறுமையாக இருப்பார். அங்கே நேரம் வர 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 நான் 1 வருடம் வரலையும் ரொம்ப பொறுமையாக இருந்து ஜாம் பண்ணி நடந்துக்கிட்டே இருக்கும்போது, அந்த புது வருடம் வரும்போது ஜனவரி மாதத்துலேருந்தே ஆள் காண எங்கே போனானே தெரில. இப்போ அவன் என்ன ஆனானே எனக்கு தெரியாது. அநேகர் என்கிட்ட கேட்பாங்க, எங்கே அந்த பையன் எங்கே அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரியல அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லுகிற காரியம் அதான். 15வது வசனத்தில் அதனுடைய படிங்க, 2வது வசனத்தை படிங்க. கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதை என்ன பண்ணுவாரா? சுத்தம் பண்ணுவார். சுத்திகரிப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம வாழணும்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கணும்னா, ஒரு சில நேரங்கள் நம்ம சுத்தப்படுத்தப்படணும். அது நமக்கு கஷ்டமாகவே இருக்கும். என்னடா அது, எனக்கு அந்த பையன் போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு ஹிந்தி பாடல்கள்லாம் தெரியாது. ஏன்னா அவன் தான் சர்ச்சில் என்ன பண்ணுவான்னா ஆராதனை நடத்துவான். அந்த ட்ரிபிள்னு சொல்லுவாங்க, 3 இது இருக்கும். ட்ரிபிள் வாசிப்பான் அந்த பையன். ட்ரிபிள் வாசிப்பான், ஆராதனை நடத்துவான். அவன் தான் ஆராதனை நடத்துவான். நான் பிரசங்கம் பண்ணுவேன், ஆராதனை நடத்தலை. ஏன்னா ஹிந்தி பாட்டெல்லாம் அப்போ ஆரம்பத்தில் எங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. அப்போ தான் நாங்கள் கற்றுக்கிட்டு வரோம் ஹிந்தி பாட்டு பாடுறதுக்கெல்லாம். அப்போ திடீர்னு 1 வருஷம் வரலையும் அவனை வச்சுருந்ததுக்கு காரணமே அதான். ஆராதனை நடத்துறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக இருந்தது காரணமே அதான். இப்போ 1 வருஷம் கழிச்சு டக்குன்னு போனோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. போயிட்டான், ஆளை காண, எங்கே போனான்னு தெரியல. ஆனால் போனால் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவன் போனதுக்கப்புறம் அநேக ஆத்துமாக்களை அதே மாதிரி ஆராதனை நடத்துறதுக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியான அநேக ஜனங்களை கர்த்தர் எழுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுகிற காரியம் அதான். 15வது வசனத்தில் படிங்களேன், 3வது வசனத்தை படிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் விளைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நம்மளுடைய ஒரு பெரிய கர்த்தரோடு கூட இருக்கிறதான அந்த உறவுல கனி கொடுக்கணும்னா ரொம்ப முக்கியமான விஷயம் சுத்தப்படுத்தப்படுது தான். சுத்தம் பண்ணி நம்ம பரிசுத்தமாக ஆயிட்டோம்னு வச்சுங்களேன், அடுத்தது என்ன தெரியுமா? ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்கிறது. அது 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா கனி கொடுக்கிறது. நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாய் தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கனி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆவியின் கனி உங்களை நீங்கள் தேடணுன்னே அவசியம் இல்லை. என்ன ஆகிடும்னா கனி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. கனி கொடுக்குற பிள்ளைகளாய் போயிடுவீங்க, கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறிடுவீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்படின்னா என்ன? ஆண்டவர் பரிசுத்தமாக இருந்தால் நம்மளும் பரிசுத்தமாக இருக்கணும்னு அவசியமா? ஏன் தெரியுமா அவசியம்? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு.
ஆண்டவர் விலங்குகள் எல்லாம் படைக்கிறார், எல்லாத்தையும் உருவாக்குகிறார். ஆனால் அவர் உருவாக்குகிற எல்லா ஜீவ ஜந்துக்களும் ஆண்டவரை போலவே கிடையாது. தேவ தூதர்கள் கூட ஆண்டவரை போல இல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய ரூபமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆட்கள் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், அதே போல நீனும் இருக்கணும். நீ என்னுடைய சாயல்ல இருக்கிற, அதே போல நீ என்னுடைய சாயல்ல இருக்கிறதுனால பிசாசு என்ன பண்ணுவான்? என் மேல கோபத்தில் இருக்கிற அந்த என்னுடைய கோபத்தில் உன் மேல உன்னை என்ன பண்ணுவான்? பரிசுத்த குலைச்சலை உண்டாக்குவான். அவன் தன்னுடைய வசமாக இழுக்கிறதுக்காக உன்னை பரிசுத்த குலைச்சலை உண்டாக்குவான். அதனால நீ என்ன பண்ணணும்? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களிடத்துல சொல்லுகிற காரியம் இதான். தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமான தேவன். ஹல்லேலூயா. இந்த ஆலயம் ரொம்ப பரிசுத்தமான ஆலயம். இதில் ரொம்ப பரிசுத்தமான ஆலயம். இது தேவனுடைய ஆலயம் இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப பரிசுத்தமான ஆலயம். இந்த இடத்துல வாசம் பண்ணுறது பரிசுத்த ஆவியானவர் உங்களோட தான் இருக்கிறார். நான் எப்போயுமே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் எங்கேயாவது வெளியில் போனேன்னா, நாங்கள் இருக்கிற இடத்துல பயங்கரமான டிராஃபிக்கு. டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என் பிள்ளைங்களை நான் ஸ்கூலில் அழைக்கிறதுக்கு போனேன்னா 2 மணிக்கு 1:30க்கு ஸ்கூல் விடுவாங்க. நாங்கள் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு தெரியுமா வருவோம்? வெறும் 5 கிலோமீட்டர் தான். ஆனால் 5 கிலோமீட்டர் 1:30 மணிக்கு விட்டாங்கன்னா நாங்கள் 2:30 மணிக்கு தான் வீடு சேருவோம். எவ்வளோ கிலோமீட்டரு? வெறும் 5 கிலோமீட்டர். அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். அவ்வளோ ஓட்டுற பைக்கு, ஒரு நாளைக்கு நான் 40 கிலோமீட்டர் பைக்கு ஓட்டுவேன். இங்கே போகிறது, அங்கே வர்றது. ஆனால் எல்லா இடங்களுக்கும் போகும்போது நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற காரியம் ஒன்று தான். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். இது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை பார்க்க வேண்டியது என்னுடைய பிறப்பு. கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை பாதுகாத்து கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் பார்த்து கொண்டீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து கொள்வார். உங்களுடைய நம்மளை பார்த்துக்குவார். நீங்கள் பரிசுத்தத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை பத்திரமா பார்த்துக்குவார். நம்ம அந்த பரிசுத்த குலைச்சல் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா, பிசாசு வந்துட்டானா, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளாக வரும், ஒவ்வொன்றா வரும். அதெல்லாம் ஒன்றுமே நம்ம யோசிக்க முடியாது, என்ன வரும்னே சொல்ல முடியாது. நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய போராட்டங்கள் வரும், நிறைய சோதனைகள் வரும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பிசாசு ஒவ்வொன்றா கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, ஆராதனைக்கு வர முடியாது, கர்த்தரை துதிக்க முடியாது. ஜெபம் பண்ணலான்னு முழங்கால் போட்டோம்னாக்க நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் நமக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா நம்ம கர்த்தரோடு கூட என்ன இல்லை, நம்முடைய ஐக்கியம் இல்லை. கர்த்தர் நம்மளோடு கூட இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இல்லை. அப்படிப்பட்ட இல்லாத சூழ்நிலையில் பிசாசானவன் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டே இருப்பான். அதே நீங்கள் பரிசுத்த குலைச்சல் இல்லாமல் பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் தொடவே முடியாது. நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. பிசாசு உங்களை பார்த்தாலே பயப்படுவான். பிசாசு உங்களை பார்த்தாலே பயப்படுவான், நடுங்குவான். ஐயோ, என்னால் இருக்க முடியல, நான் போகிறேன் அப்படின்ட்டுருவான். அதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான்? நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை தொடவே முடியாது. கர்த்தர் நம்மளை முழுவதுமாய் கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் நம்மளை மறைத்து பாதுகாத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஜனமே, இன்னொரு முறை அந்த வசனத்தை எடுத்து படிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள்
அவர் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் என்ன பண்ணுவார்? கெடுப்பார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் என்ன பண்ணுவாரா? கெடுப்பார். பிசாசுடைய தந்திரமே அதான். நம்மளை நாமளே கெடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆயிடும்? அவன் அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. யார் அடிப்பா? ஆண்டவரே அடிப்பார். நம்ம ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். நீங்கள் பீலியாமுடைய கதையை எடுத்து படித்து பாருங்களேன். அது அந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்து பாருங்களேன். பீலியாம் என்ன பண்ணுவார்னா, அந்த ராஜா கூப்பிடுவார், வந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணணும்? சபிக்கணும், வா அப்படின்னு கூப்பிடுவார். 7 இடத்துல பீலியாம் போய் இருந்து பலியிட்டு வாயை திறந்து அவன் வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள்லாம் என்னவா இருக்கும் தெரியுமா? வெறும் ஆசீர்வாதம் தான் வரும், சபிக்கவே முடியாது. இப்போ ராஜா பயங்கர கன்ஃபியூஷனு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு பீலியாம்கிட்ட அறிவுரை கேட்கும் போது பீலியாம் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அழகான பெண்களை என்ன பண்ணுங்கன்னா, இஸ்ரவேலுடைய அந்த போட்டிருக்கிற கூடாரங்களுக்கு நேராக என்ன பண்ணுங்க? அனுப்பிச்சி விடுங்க. ரொம்ப அழகான பெண்கள். இப்போ என்ன ஆகிடும்? இப்போ அழகான பெண்கள் அந்த ராஜா அனுப்புனதுக்கப்புறம் அங்கே விபச்சாரம் வந்தோடனே, பரிசுத்த குலைச்சல் வந்தோடனே அங்கே என்ன ஆகிடும் தெரியுமா? அங்கே ஆண்டவர் இஸ்ரவேலர்களை அடிக்க ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. நல்லா படித்து பாருங்கள், அந்த சப்ஜெக்டை படித்து பாருங்கள். அதுதான் தாங்கையே வச்சு என்ன பண்ணுறது? தாங்கன்னே குத்த வைக்கிற கதை. பிசாசு அப்படி தான் செய்வான். நம்மளை தொட முடியலன்னா ஒரே ஒரு வேலை தான் அவன் செய்யலாம். என்ன பண்ணலான்னா, பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கிட்டா இதுக்கப்புறம் அவன் தொடணும்னு அவசியம் இல்லை, அவன் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அடிக்க போகிறது யாராக இருக்கும்? தேவனாக இருக்கும். பிசாசு அடிக்கிறது காட்டிலும் தேவன் அடித்தால் அதோடைய வலி பயங்கரமாக இருக்கும். அவனுக்கு நல்லா தெரியும். அதனால தான் என்ன பண்ணுறது? தான் கையை வச்சு தாங்கன்னா என்ன பண்ணிக்கணும்? குத்த வச்சுக்கிறது. இதை அநேக கத்தரோடு இருக்கிறதான பிள்ளைகள் அதை அறிஞ்சு கொள்றதே இல்லை. அதான் ஒரு பெரிய பிரச்சனை. தங்களுக்கே தெரியாது நம்ம பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கிட்டோன்னு, தங்களுக்கே தெரியாது. அதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? கத்தரோடு கூட டெய்லியும் உட்காரணும். உட்கார்ந்து முழங்கால் போட்டு தங்களை ஆராய்ந்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆராயணும். ஆண்டவரே, ஒருவேளை நான் என்னுடைய வாயில் பாவம் செஞ்சுருந்தாலோ, கண்கள் மூலமா பாவம் செஞ்சுருந்தாலோ என்னை மன்னியும், என்னை சுத்திகரியும், உம்முடைய இரத்தத்தை என் மேலே ஊற்றுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. வாங்க எல்லாரும் கண்களை மூடலாம், நாம் ஜெபிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பரிசுத்த குலைச்சல் இருந்ததுன்னா கர்த்தரோடு கூட கேளுங்க. ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரோடு கூட பேசுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவாதி தேவனே, நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏதேனும் எங்களுக்கு தெரியாத மறைவான பாவங்கள் இருந்தால் கர்த்தர் எங்களை மன்னிப்பீராக. எங்கள் கண்களினால் நாங்கள் செய்த பாவங்கள், எங்களுடைய வாய்களினால் நாங்கள் செய்த பாவங்கள், எங்களுடைய இருதயங்களினால் நாங்கள் செய்த பாவங்கள், எங்களுடைய கைகளினால் நாங்கள் செய்த பாவங்கள், எங்களுடைய கால்களினால் நாங்கள் செய்த பாவங்கள். ஆண்டவரே, பிசாசானவன் எங்களை பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கி உண்மையை விட்டு எங்களை தூரப்படுத்திட்டான். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவாதி தேவனே, எங்களை மன்னியும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்களாய் மாற்றும். எங்களுக்காக சித்தப்பட்ட விலையேற பெற்ற இரத்தத்தினால எங்களை கழுவி அருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்களாய் மாற்றும். ஆண்டவரே, வழி நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வழி நடத்தும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம்.
ஆமென். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளை உங்கள் நடுவிலே சொல்லுங்க, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளை உங்கள் நடுவில் என்ன பண்ணுவேன்? பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா, அற்புதங்களை செய்வேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நின்று ஆமென் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் தான் நம்ம சரியா நடத்துவார். நம்ம என்ன பண்ணணும், எப்படி போகணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், பிரைஸ் தி லார்ட், எப்படி ஜெபிக்கணும் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. ஹல்லேலூயா. நல்ல ஒரு வேத வசனத்தை வாசித்தோம் பாருங்க. அந்த கொடியானது செடியில் நிலைத்திருக்காவிட்டால் அதை அவர் அறுத்து போடுவார். ஆனால் அதை கனி கொடுக்குன்னு சொன்னா அதை இன்னும் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதனால நம்ம எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னா கனி கொடுக்கிற இடத்துல ஹல்லேலூயா கனி கொடுக்கிறவளாயிருந்து ஆமென் கர்த்தரிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. glory பரிசுத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. glory. நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் பிரியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் பிரியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. கொடுப்போம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, thank you Lord. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. Praise the Lord. எங்கு செல்ல வேண்டும், ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆமென். நாம் பாடிக்கொண்டே கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோமா? Praise the Lord. விருப்பம் இல்லாத உங்களுக்கு செல்லாமல் அடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. பாடுவோம். விருப்பம் இல்லாத எங்களுக்கு செல்லாமல் அடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. பாடுவோமா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். Praise the Lord. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கரங்களை உயர்த்தி ஆவியானவரே கொடுக்கிறோம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, வாசம் பண்ணுகிற ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, இந்நாளிலே உம் சித்தம் போல்
என்னை நடத்தி செல்லுமையா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோட ஆமென் நாம் நம்முடைய வாழ்க்கையை தொடங்குவோமானால் அந்த நாள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். பாஸ்டர் பால் சொன்னது போல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் 40-50 கிலோமீட்டர் நான் பிரயாணம் பண்ணுறேன், என் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். ஹல்லேலூயா. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறது கூட எப்படி ஜெபிக்கணும்னு கேட்கணுமா? ஆமென். கற்றுத்தாரும் ஆண்டவரேன்னு சொல்லணுமா? பிரைஸ் தி லார்ட். எல்லாம் வேத வசனத்தில் இருக்கு. இன்னைக்கு பாருங்க எத்தனை வசனம் நம்ம கேட்டோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற அநேக சத்தியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த விளக்கங்களை அறிந்து கொள்ள நமக்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதற்காக நம்ம ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேட்கணும், எங்கு செல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பேசணும்? எல்லாம் கர்த்தரிடத்தில் நம்ம கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை சரியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். ஒப்பு கொடுத்து ஜெபித்தவர்கள் ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் பாடினது போல இந்த நாளிலிருந்து உம்முடைய சித்தம் போல் என்னை நடத்தி செல்லுமையான்னு சொல்லி கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆராதனை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக, போதனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் முதற்கொண்டு ஆமென் உம்முடைய சித்தம் போல் எங்களை நடத்தும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமாத்த நிறைவேறட்டும். ஆவியானுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, வசனம் கேட்ட பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்த கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒரு நாள் வழி நடத்தினார், ஒரு நாள் எங்கள் அத்தனை பேரையும் வழி நடத்தினார். பிள்ளைகள் செலுத்தின அன்பின் காணிக்கைகள் அங்கீகரித்து ஆசீர்வைத்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பீராக. ஜெபங்களுக்கெல்லாம் நீங்க பதில் கொடுத்தபடி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் வைக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மொத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே
bless you. God be with you. Hallelujah.